சொரக்காயை வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு சூடான வாணலில் 1 ஸ்பூன் கடலை, 1 ஸ்பூன் எள்ளு, 2 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, 4 லவங்கம், 1 ஸ்பூன் தனியா எல்லாத்தையும் நல்லா வறுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோட 4 பத்தை தேங்காய். இப்போ குக்கரில் 1.5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஜீரகம், வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காயும் போட்டு நல்லா வதக்கிடணும். அதோட ஒரு ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் அதை நான் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, இது வேணும்னா போட்டுக்கலாம், ஆப்ஷன் தாங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு விசில் வச்சா போதுங்க, நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சொரக்காய் கிரேவி ரெடி.